வசுந்தரா, போன் அடிக்குதுமா. வரேன். காஞ்சனா, ஹலோ, சொல்லுமா. என்னம்மா சொல்ற? வசுந்தரா, என்ன சொல்ற? என்னாச்சு? என்னங்க, காஞ்சனாவுக்கு திவ்யாவுக்கு பெரிய பிரச்சனையா? திவ்யா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாளா? வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? தெரியலீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்லு. ஏங்க, அவ என்கிட்ட சொன்னதை தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவ முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேக்குறீங்க. காஞ்சனா, சொல்லுமா, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு. ஏமா, திவ்யா தான் வரா. காஞ்சனா, திவ்யா இங்கதான் வந்திருக்கா. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்களா? ஏ மகா, இங்க வா. வான்னு சொல்றல. என்னாச்சு திவ்யா? மகா என்ன பண்ணா? என்ன மகா, தாத்தா கேக்குறத பார்த்தா நடந்ததெல்லாம் இவங்க யாருக்கும் தெரியாதா? என்ன திரு, நீயும் எதுவும் சொல்லலையா? என்ன நடந்துச்சு திரு? சொல்லு திரு, என்னாச்சு? ஏய், நான் சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போற. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்பா, இவங்களை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. ஷோ, முதல்ல என்ன பிரச்சனைன்னு யாராவது சொல்றீங்களா? நானே சொல்றேன். உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம யாருக்குமே தெரியாம மகாவை மிரட்டி ஃபாரினுக்கு அனுப்ப பாத்திருக்காங்க. ஃபாரினுக்கா? எதுக்கு இவளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? ஏன்னா இவ மேல அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. இவ இங்க இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கல, அதான். திவ்யா, நீ சொல்றதெல்லாம் நிஜமாமா? ஆமா தாத்தா, என்ன நடந்ததுன்னு விளக்கமா நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க தாத்தா, நான் இவங்க மேல கோவப்பட்டு சண்டை போட்டது தப்பா? என்ன காஞ்சனா அதெல்லாம்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இவ இந்த வீட்ல இருந்தா ஏன் பொண்ணோட வாழ்க்கைக்கு பிரச்சனை. நானும் எத்தனை தடவையோ இவகிட்ட சொல்லி பாத்துட்டேன். இவளுக்கு உரைக்கல, அதான் இப்படி பண்ண. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவள ஏய், என்ன குறுக்க வந்து நிக்கிற? தள்ளு. தள்ளுன்னு சொல்றல்ல. கை ஓங்குறதெல்லாம் தப்பு காஞ்சனா. எனக்கே புத்தி சொல்றியா? தள்ளுனா அத்தை. திரு,
அமைதியாயிரு. உன்னோட மிரட்டலுக்கு பயந்துதான் அவ பாட்டி வீட்டுக்கு போறேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு போயிருக்கா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா யாரு பதில் சொல்றது? நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க காஞ்சனா. ஆளாளுக்கு என்னையே தப்பு சொல்றீங்க? எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் இப்படிதான் செய்வேன். ஏன் இதை விட இன்னும் அதிகமாவே செய்வேன். இவ செய்யறதையெல்லாம் சும்மா எல்லாம் பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இவளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா ஒரே வழிதான், இவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான். நான் கேட்கும் போதெல்லாம் ஊருக்கு போறேன்னு நல்ல பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்த. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னைய என் பொண்ணை பிளாட் பண்ணி பிரிக்க பாக்குறியா? ஐயோ, நான் ஏமா அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? நடிக்காத காஞ்சனா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. போதும், நிறுத்து காஞ்சனா. போதும், நிறுத்து காஞ்சனா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ மாறவே இல்லை, என்னைக்கும் நீ மாறவும் மாட்ட. மகா, நீ ஏமா இப்படி பண்ண? இவ சொன்னா நீ எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. எதுவுமே சொல்லாம உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா சரியாயிடுமா? நீ மட்டும் ஃபாரினுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு நீ எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க தானே காரணமா இருந்திருப்போம். அந்த பாவம் எங்களை சும்மா விடுமா? நல்லா கேளுங்க தாத்தா. நல்ல வேலை நானும் திருவும் போய் இவளை தடுத்து நிறுத்தணும். இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னடி என்னமோ இவ போக கூடாத இடத்துக்கு போன மாதிரி துள்ற. உனக்கு எந்த இது பேசலாம்னு மண்டையில ஏறாது. நீ முதல்ல கிளம்பு, மத்ததெல்லாம் வீட்டை போய் பேசிக்கலாம். அப்பா, முதல்ல இவங்க இங்க இருந்து போக சொல்லுங்க. எனக்கு இவங்க மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. இனிமே நான் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்.